ஹலோ எவ்ரிவான். அறிவு பசியோடு காத்திருக்கும் எனது அன்பான நேயர்களே, உங்கள் அனைவரின் ஆதரவும் அன்பும் தான் இந்த சேனலின் பலம். உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தருவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு உதவி செய்வதும் உறவு முறிவதும். ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது என்பது மிக உயரிய பண்பு. அது நண்பனாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் சரி. ஆனால் இன்று பலரும் உதவியை தேவையுள்ள போது மட்டும் பயன்படுத்திவிட்டு பிறகு அந்த மனிதர்களையே மறந்து விடுகிறார்கள். ஆத்திலே போடும்போது கூட அளந்து போடு என்பார்கள். ஆனால் நாம் அன்பால் அள்ளி கொடுத்து விடுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம். மிக நெருங்கிய நண்பர் ஒருவர். தேன் ஒழுக பேசுவார், பண்பானவர் போல தெரிவார். அவசர தேவைக்காக என்னிடம் பணம் வாங்கினார். சொன்ன தேதியில் தருவதாக உறுதியளித்தார். ஆனால் அந்த தேதி வந்தபோது ஒரு காரணம் சொன்னார். மீண்டும் கேட்டபோது இன்னொரு காரணம் சொன்னார். இறுதியில் என்ன ஆனது? வாங்கிய கடனும் வரவில்லை, அந்த அழகான நட்பும் உடைந்து போனது. ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள்? கடன் அன்பை முறிக்கும் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது கசப்பான உண்மை. வாக்கு தவறியவன் வாழ்விழந்தவன் என்பதற்கு ஏற்ப கொடுத்த வாக்கை ஒருவன் காப்பாற்றவில்லை என்றால் அவன் தன் மீதான நம்பிக்கையைத்தானே அழித்துக் கொள்கிறான். அன்பானவர்களே, நீங்கள் ஒருவரிடம் கடன் வாங்கினால் சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஏமாற்றி தப்பித்து விடலாம், ஆனால் மறுமை நாளில் இறைவனிடம் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அங்கு எவரும் தப்ப முடியாது. உண்மையான நட்பு என்பது இக்கட்டான நேரத்தில் கை கொடுப்பது மட்டுமல்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதும் தான். நட்பு என்பது முகம் பார்த்து பேசுவதில் இல்லை, அது நம்பிக்கையில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பணத்திற்காக பலி கொடுத்து விடாதீர்கள். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு என்றும் எனக்கு தேவை. நன்றி.